அன்னபூர்ணி கண் முழிச்சுட்டு எல்லாரும் பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப மகா இருந்துகிட்டு, "அக்கா, நீங்க இப்போ உயிர் பிழைச்சதுக்கு காரணமே சினேகா தான்க்கா. சினேகா மட்டும் கரெக்ட் டயத்துக்கு அந்த இடத்துக்கு வராம இருந்தா, நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க." அப்படின்ட்டு சினேகாவ உயர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க மகா. இத பார்த்துட்டு அன்னபூர்ணி, "அப்படியா? சினேகா தான் என்ன காப்பாத்துனாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, "ஆமா அத்த. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா அவ வண்டிய கொண்டு வந்ததுனால தான் உங்கள காப்பாத்த முடிஞ்சுச்சு." அப்படின்னு பைரவி சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "ரொம்ப நன்றிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவுக்கு சொல்றாங்க. அடுத்து அன்னபூர்ணி 2, 3 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "அக்கா, இங்க பாருங்க. அந்த சினேகா முன்ன மாதிரிலாம் இல்லக்கா. உங்களுக்கு அடிபட்டத பார்த்துட்டு பொறுக்க முடியாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உங்க உயிரையே காப்பாத்தியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ பண்ண தப்பெல்லாம் எதுக்காக? சிவாவ உயிருக்கு உயிரா விரும்புனா. ஆனா, சிவாவ அந்த சிந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணத பொறுக்க முடியாம தான் அவ தப்புக்கு மேல தப்பு பண்ணாக்கா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவக்கா. எல்லாமே சிவாவுக்காக தான் பண்ணா. ஆனா, அந்த சிந்து என்ன பண்ணா? சிவாவ ரொம்ப எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவ வாழ்க்கையே கெடுத்துட்டாக்கா. அதுவும் இல்லாம சினேகா நல்லா படிச்சவக்கா. டாக்டருக்கு படிச்சவ. அவ சிவாவ கல்யாணம் பண்றது தான் நல்லது. அக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கக்கா? சினேகாவுக்கும், சிவாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட இங்க மகா கேட்குறாங்க. இந்த நேரத்தில சிந்து வந்துட்டு, இங்க பாருங்க, அ டாக்டருக்கு வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டேன். ஏன்னா, நான் மட்டும் தான் டாக்டரோட பொண்டாட்டி. அதுவும் இல்லாம இன்னும் எங்க 2 பேத்துக்கு இடையில டிவோர்ஸ் ஆகல. கோர்ட்ல 1 வருஷம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் கல்யாணத்த பத்தி ஏதாவது பேசுனீங்க, எல்லாத்தையும் போலீஸ்ல உள்ள தள்ளிருவேன். அப்படின்னு சிந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. இத பார்த்துட்டு அன்னபூர்ணி, "என்ன உனக்கு இந்த வீட்ல இடம் குடுத்தா, எங்களவே எதிர்த்து பேசுவியா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அத்த, என்னையும் டாக்டரையும் பிரிக்கிறதா யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சிந்து சொல்றாங்க. அந்த நேரத்துல சிவா வந்துடுறாங்க. சிவா அன்னபூர்ணிய சிந்து எதிர்த்து பேசுறத பார்த்துட்டு அதிர்ச்சியாயி நின்னுட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.